கொஞ்சம் வரிசையா கொஞ்சம் அந்த பக்கம் சாமி எப்படி நிக்கிறாங்க உன்னை பார்க்க வேணாமா? அதனால் என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? உன்னை பார்த்தால் பீத்தாலைய மாதிரி தெரிகிறது. தலையை பார்த்தா அப்படிதான் இருக்குது. நீங்க யாருங்க? ஆண்டுகூடிய பதிதினம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயர் எல்லார் உயிரையும் கவர்ந்து செல்லக்கூடிய என்னுடைய பெயரோ யமதர்ம ராஜா. கொரோனா வந்துருக்கு. என் பேரு ஆண்டு விடக்கூடிய பதிதருமன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ யமதர்மராஜன். சரிங்க, ஆயுள் முடிந்து விட்டால் யாராக இருந்தாலும் சரி அண்ணனுடைய உயிரை கவர்ந்து செல்லக்கூடியவன். மற்றவங்க உயிரெல்லாம் பிடிக்கிறவரு நீங்க. உயர பிடிக்கிறவன். சரி, உயர பிடிச்சா இது பிடி. உயிரை பிடிக்கக்கூடியவன். மனிதீது தவறாத மன்னன். எப்படி தவறாத மன்னன்? என்னை போல் நீதிமான் யாருமே இருக்க முடியாது. வேற தர்மபூமி ஆச்சே அப்படிதான் இருப்பீங்க. தர்மபூமி ஆச்சே அப்படிதான் இருப்பீங்க. போட்டுண்டா போண்டா போட்டு எப்பேற்பட்ட ஆயுதம் இது? ஆயிரமா? ஒரே ஒரு வெட்டி வெட்டி விடுவாங்க. அப்படி அதாவது யாரால் உயிரை பிடிக்கிற சித்திரபுத்தர்கள். ஜனனமான கணக்கு பார்ப்பது வணக்கம். ஐயா மகாராஜா வணக்கம். கவர்ந்து வருவார்கள். ஆமா, ஜனன மரண கணக்கு பார்க்க வேண்டும். யாரு யாருடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருக்குது. ஆமா, அப்படிங்கிற ஏற்ற எடுத்து பாரு. புத்திரன் ஏட்டு அடமானம் வச்சுட்டேன். பிடிக்கிறதுன்னு பாருங்க. முதல்ல ஏற்ற அதாவது ஏற்ற பிடிச்சு பார்க்கும்போது அதாவது பவானிக்கு சேர்ந்த இல்லை, அதாவது ஏற்ற விரிச்சு பார்க்கும்போது நமது பவானி அண்ணாநகர் சேர்ந்த ஆண்டவர் கோமாளிக்கு ஏற்று கிடைச்சு முடிந்து விட்டுவா முடிஞ்சிருச்சு. அவன் என்னென்ன நன்மை செய்யறான், என்னென்ன தீமை செய்யறான் அப்படி கேளுங்க. அதாவதுங்க அவங்க ஊர்ல எந்த பல்லு போன கல்வியும் ஒழுக்கி கொடுத்தோம், அவங்களுக்கு பிள்ளை கொடுத்தோம். உண்மை இல்லையா? நீ பாரு, எனக்கு கல்யாணம் ஆடுறதுல இருந்து ஏடு கிழிஞ்சுதான் இருக்கு. சாமி, யார உத்தரவு பிடிக்க போறீங்க? மாட்டியாம்பட்டி மத்து புடல பிடிக்கணும். அப்படி பேரு அவர் பிடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி கேளு. உண்டான தண்டனை கொடுக்க வேண்டும். அதாவது அவனை எண்ணெய் தட்டிய போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க வேண்டும். யாரும் இந்த கல்வி பிள்ளை கொடுத்து பொறிச்சு கல்விகளாக கட்டி அவருடைய ஆளுநர் போய் அடியோடு அறுக்க வேண்டும். ஆமாங்க,
சாமி மிஞ்சி போன 7 கல்யாணம் ஆனது கிழிஞ்சு போச்சுங்க. அது எப்படியா ஒண்ணு கூட்டு வச்சீங்கன்னா ஒன்றுக்கு வைக்க முடியாது. இந்த குயில் பசங்க இருக்குல்ல, அந்த 5 ரூபா பசி வாங்கி நல்லா கப்புனு ஒட்டி கேட்டு அதே எப்படி வாங்கி தரணும் முதல்ல கஷ்டப்பட்டு சொல்லுவேன். சரி வேணாம், வெட்டி பேசி வாங்கி கேடு, நான் சொல்ல மாதிரி கேடு. அதாவது இன்னைக்கு யாரு உயிர் தெரியுமா? அதாவது சாணாப்பட்டியிலே பாலுக்கார ராமாயணம் வச்சு இருக்கிறான். அவன் என்ன பண்ணா, நீங்க 6 மாசமா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பாலுக்கார ராமாயவா இல்லப்பா, அவன் ஊருக்கு பக்கத்துல குடி வச்சிருக்க. நான் சொல்ல மாதிரி கேளு, பாலுக்கார ராமாயி அவனோட உயிர் முடிவுங்க. அப்படியா? ஆமா, 6 நாள் முடிக்கிறது. ஆமா, அப்படியா? அவன் என்ன தவறு செய்தா? அதாவது 1 லிட்டர் பால்ல 5 லிட்டர் தண்ணி கலக்குறாங்க. குழந்தைகளுக்கு ஊத்தி அந்த குழந்தைகளை வகுத்து சாவுங்க. 1 லிட்டர் பால்ல 5 லிட்டர் தண்ணி. ஆமாங்க, அவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை? ரொம்ப ரெடியா இருக்குது. எருமையோடு கற்பழிக்கிறது இல்ல, எருமை மட்டும் கொலை செய்யணும். அது மட்டும் இல்ல மகாராஜா, அது மட்டும் இல்ல நம்ம மோடஞ்சாவடிக்கும் உங்களாவது சென்றதுக்கு ஒண்டிக்கலை மணிக்கிற ஒரு பட்டிக்காரர் பொட்டி மாட்டுவாரு. ஆமா, தண்ணி போட்டா ஊர்ல அகராஜ் போவாங்க. அந்த அளவுக்கு பெரிய குடிக்காரா என்ன போக்குறீங்க? அதாவது அது பண்ணாங்க, ரோட்ல எந்த கழுவி விடுறாங்க, கழுவி ரோட்ல போல பிடிச்சி பொதுவில் போட்டு அப்படி இந்த பொட்டிக்காரர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவங்க அம்மா பொண்டாட்டி போயிட்டு கேட்டுக்கிட்டு அவங்க அம்மாவை சிட்டு பிடிச்சி திறந்து எடுத்துட்டு வந்து நடு தொழில்களை முடிச்சு அடிக்கிறாருங்க. சரியா திரும்ப கூத்தியா பேச்சு கட்டிட்டு அவங்க அம்மாவை அடிக்கிறாங்க. பொண்டாட்டிக்கு பேச்சு வாங்க. அப்படியா? அவங்க என்ன தண்டனை? அப்படி என்றால் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். என்ன இப்படி செஞ்சிடலாங்க? குஞ்சறுத்து நாய்க்கு போட்டா மனிதனுங்க விஷம் அதோட உயிரை பிடிக்கும். அடுத்தபடி அடுத்தது அதாவது ஞாயிறு திங்கள் பகல், திங்கள் செவ்வாய் பகல், செவ்வாய் புதன் பகல், புதன் வியாழம் பகல், வெள்ளி பகல். நீங்க என்ன பாக்குறீங்க? அவங்க எல்லாம் நம்மள பாக்குறாங்க. கணக்கு ஒரு நாளா பாக்கணும். சாமி மகாராஜா, யாருக்கு மரணம்? அதாவது ஆயுள்காலம் முடிஞ்சிருக்கு. அதாவது கடகமணி சுற்றுவத முருகனுக்கும் மருத்துவமனைக்கு பிறந்தானே ஒரு பையன் மாறினே அவர் ஆயுள்காலம் முடிஞ்சு விட்டது. 16 ஆயுள்காலம் என்ன சிவன் கொடுத்தது? ஆயுள் 16. சரி, இன்றோடு 16 ஆயுள் முடியும் போது உயிரை பிடிச்சிட்டு வாங்க போங்க. அப்படியா? ஆமா. புத்திரா புத்திரா உடனடியாக என்ன தெரியுமா? ஆமா, இதை வீசி அந்த சிறுவனுடைய உயிரை அப்படியே கவர்ந்து இருக்கக்கூடிய அவன் எங்க இருக்கான் தெரியுமா? திருக்கடையூர்ல ஆத்து மணலி அவன் லிங்கி செஞ்சு அவன் சிவனுக்கு போய் தவம் செய்கிறான். இங்க இருந்து பாரு அந்த பையனை புடிச்சிட்டு வர காது கிட்டலாம் புடிச்சிட்டு கை புடியோடு வர்ற கை பிடிக்கிறது எரிச்சல் வர வரைக்கும் விட மாட்டேன். நம்ம அப்படிலாம் செஞ்சோம்.